தயரதன் தான் எதற்காக என்ன முடிவு எடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக மந்திர கிழவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவராகிய வசிஷ்டரை கூப்பிட்டு மற்ற அமைச்சர்கள் எல்லாமும் கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னால தான் தன்னுடைய இம்மை வாழ்க்கையை முடித்து கொண்டு மறுமைக்கு தனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சொல்லி, ஆகவே நான் என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா தன்னுடைய அரசாட்சியை ராமனிடத்திலே கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். சொல்லிட்டு இதனுடைய சமாச்சாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குருதேவா அப்படின்னு குரு அவரை கேட்கிறான். அழகாக சொன்னான் கம்பன். என்ன சொல்றான், 2 பசுமாடு, 2 கண்ணுக்குட்டி, ஒரு பசு தாயை பார்த்து ரெண்டுமே பாலுக்காக வரும்பொழுது எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு சங்கடத்திலே வசிஷ்டன் இருந்தான. 2மே கண்ணுக்குட்டி. இது தயரதன் போவது ஒன்று, அடுத்ததாக இன்னொரு பக்கத்திலே ராமன் ஆட்சிக்கு வரப்போகிறான். 2மே நல்ல சமாச்சாரம் தான். ஆனா 2ல எதை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசுல இருந்ததாம். அதனால அழகாக சொன்னார், 2 கண்ணுக்குட்டி ஒரு தாயினுடைய மடியை நோக்கி நிற்பது போலே இருந்ததாம் அவருடைய செய்திகள். பிறகு அவர் மனசுல தீர்மானத்தை பண்ணிட்டு, நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லுகின்ற முன்னாடி மனசுல யோசிக்கிறாராம். என்ன சொல்றார், உன்னுடைய மூப்பினால் இதை நீ கொடுக்கிறேன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, ராமன் வரணுங்கிற அறத்தினால் வரணுங்கிறது பிரச்சனை இல்லை. இன்னொன்னு 3ஆவதாக என்ன நினைச்சார், விதியாகப்பட்டது வலியாக இருக்கிறது, வலியதாக இருக்கிறது. காரணம் என்ன, ராமனுக்கு அரசாட்சின்னு கொடுத்தாதான் பிரச்சனை வரணும், அப்பதான் பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் நகர முடியும். இந்த மந்திராலோசனை முடிச்ச உடனேயே நமக்கு கூனியினுடைய என்ட்ரி வரப்போகுது. அந்த ஒரே ஒரு படலத்துல தான் அவளுடைய என்ட்ரன்ஸ், அவதான் அதுல கதாநாயகி. மந்தரை என்று சொல்லக்கூடியவள் உள்ள புகுந்து நமக்கு அவனுடைய வேலைகளை பார்க்க போறான். அப்போ அந்த விஷயங்கள் நடப்பதற்கு எது அடிப்படை, தயரதனுடைய இந்த முடிவு தான் அடிப்படையா இருக்கும். அதனால அவர் சரி அப்படின்னு அவர் ஆமோதித்த பிறகு தயரதனுக்கு ஒரே குஷி. சரி, நமக்கு வசிஷ்டரே ஓகேன்னு சொல்லிவிட்டார், அதனால் நம்ம என்ன பண்ணலாம், செஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக தன்னுடைய அமைச்சராகவும் தனக்கு நெருங்கிய ஒரு பிஏன்னு சொல்ற மாதிரி பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கக்கூடியவனும் தேரோட்டியாக இருக்கக்கூடிய சுமந்திரனை கூப்பிட்டு அவரிடத்துல சமாச்சாரத்தை சொல்ற. அந்த இடத்துல இருந்துதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சுமந்திரனை நோக்கி தயரதன் சொல்ல போகின்ற விஷயங்கள், அதுக்கு சுமந்திரன் சொன்னது, அப்புறம் அவர்கிட்ட என்ன கட்டளையை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். சுமந்திரனிடத்திலே இந்த மாதிரி சமாச்சாரத்தை சொல்ல போகிறார். சொன்ன உடனே அவர் என்ன சொல்றார், பழுதியில் மாதவன் பின்ஒன்றும் பனிதிலன் இருந்தான், முழுதும் எண்ணுறும் மந்திர கிழவர் தன் முகத்தால் எழுதி நீட்டிய இங்கிதம் இறைமகற்கு ஏற்க தொழுத கையினான் சுமத்திரன் முன் என்று சொல்லும். அப்போ அப்படியே அந்த வசிஷ்டரை ஒரு முகத்தை பார்க்கிறான். என்னதான் இருந்தாலும் குலகுருவுக்கு தயரதனுடைய அவையிலே இருந்த மரியாதை நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. காரணம் என்ன, அமைச்சர்களே வந்தாலும் குலகுருவை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போய் தன்னுடைய இருக்கையிலே தயரதனையும் பார்த்துட்டு போய் உட்கார்றான். அப்ப வசிஷ்டருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அங்கே இருந்ததுங்கிறது தெரியுது. சுமந்திரனுக்கு கூப்பிட்டாலும் சுமந்திரன் என்ன பண்றான், முதல்ல வசிஷ்டரை பார்த்து நமஸ்காரம் பண்றான். வசிஷ்டரிடத்திலே ஒரு பணிதல் இருக்கு, அவரை நமஸ்காரம் பண்ணி இல்லையா, முழுதும் எண்ணுறும் மந்திர கிழவோ, அதையெல்லாம் தீர்க்க சிந்திக்க கூடுகின்ற அந்த வசிஷ்டன் மற்றும் மற்ற அமைச்சர்கள், அப்படி இருக்கிறவங்களை எல்லாம் ஒரு நிமிஷம் பார்க்கிறான் சுமந்திரன். எஸ்பெஷலி வசிஷ்டர்னுடைய முகத்தை பார்க்கிறான் குறிப்பாக.
அழகாக சொன்னார், முகத்தால் எழுதி நீட்டிய இங்கிதம். இந்த தமிழ்ல இந்த வார்த்தை அருமையான ஒரு பதம். இங்கிதம்னு ஒரு பெரிய பதம் இருக்கு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சொல், இந்த பதம், இந்த விஷயம் தெரியாமலேயே இருப்பாங்க. என்ன குறிப்பா நீங்க சொன்னாலும் அவனுக்கு இங்கிதமே தெரியாது. இங்கிதம் தெரியாதவன் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? எங்க போய் என்ன வார்த்தை பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசிட்டு இருப்பான். என்ன செய்யக்கூடாதோ அதை செய்வான். எந்த இடத்துல நம்ம போதும்னு நிறுத்திக்க தெரியணுங்கிறதும் தெரியணும். அதெல்லாம் இங்கிதம். எந்த அவையில எவ்வளவு பேசணும், எந்த அவையில சுருக்கிக்கணும், எப்படி இருக்கணும், இதெல்லாமே நமக்கு இங்கிதம். அவையடக்கம்னு சொல்றது போல. நான் தான் பெரியவன் சுமந்திரன் எழுதிக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுமந்திரன் ஒரு மந்திரி, அவன் ஒரு அமைச்சன். அவன் நினைச்சா அவனும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனா அவன் சொல்லல. அவன் என்ன பண்ணான்? வசிஷ்டர் முகத்தை பார்க்கிறான். காரணம் என்ன? அவர்தான் பெரியவர். அவர் என்ன செய்கை செய்கிறார், அவருடைய மனதிலே என்ன எண்ணோட்டம் ஓடுது, அவர் முகத்துல என்ன காட்டுறார் அப்படிங்கிறத இவன் யோசிக்கிறான். எழுதி நீட்டிய இங்கிதம். அவன் முகத்துல பாக்குறான். எப்படி சொல்றான்? மந்திரக்கிழவர் தன் முகத்தால் எழுதி நீட்டிய இங்கிதம். அப்பனா அவர் சொல்றதுல, இந்த கமாண்ட்ல தான் பேசுறதுலயும் வசிஷ்டருக்கு ஓகேவா? ஏன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு, இப்ப தயரதன் திடீர்னு கூப்பிட்டு, சுமந்திரா நீ எழுந்து விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது வசிஷ்டர் ஒரு நிமிஷம் முகத்தை அப்படி சுழிச்சார், என்னவா இருக்கும்? வசிஷ்டருக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். சில சமயம் யோசிக்கலாம் இல்லையா, என்னையும் கேட்டுவிட்டு அவனையும் போய் கேட்கறானேன்னு ஒரு கோபம் வரலாம் இல்லையா? தப்பு இல்லையே, மனித மனம் தானே, இயற்கை தானே அது. அதனால பேசுறவன் என்ன பண்ணணும்? அவையில யார் பெரியவங்களோ அவங்கள முதல்ல பார்க்க தெரியணும். இதெல்லாம் தான் இங்கிதம். அவையில யார் பெரியவங்க, அவங்க முகக்குறிப்பு என்ன தெரியணும். சுமந்திரன் பார்த்தான். அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணா, தயரதனுக்காக எழுந்து நின்று கும்பிட்ட கைகளோடு தன்னுடைய வார்த்தைகளை பேசுகின்றான். அப்போ பேசுறவன் கூட அவையில எப்படி இருக்கு, தனக்கு என்ன ரிசப்ஷன் இருக்கும், அதை இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய அந்த தன்மை என்ன, பணிவென்ன, இங்கிதம் என்னன்னு தெரிஞ்சு பேசினார் தயரதனுடைய அவையில். இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரியான சிஸ்டம்ங்கிறது இல்லாம போச்சு. பெரியவங்களே மதிக்கிறது இல்லையா? பெரியவங்க ஒருத்தங்க அவையில் இருந்தாங்கன்னா அந்த அவையிலே பெரியவர்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய குறிப்பு என்ன, அவங்க மனம் என்ன, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் கேட்கிற பொருளே இல்லாம போச்சு. ஆனா அதை அழகாக தயரதன் அவனுடைய அரசவையிலே இருந்த மந்திரிமார்கள் செய்தார்கள். செய்துட்டு சுமந்திரன் இப்ப பேசுறான். என்ன பேசுறான்? உருதகு அரசு ராமர்க்கு என்று உவக்கின்ற வனத்தை துரத்தினி என சொல் சுடும். ரெண்டு விஷயத்த சொன்னான். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். ராமன் பட்டத்தை ஏற்கின்றான் என்பது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ராமன் பட்டத்தை ஏற்பது மட்டுமல்ல, அரசுரிமை அவனுக்கு பொருந்தும்னா. என்ன வார்த்தை பாருங்க, என்ன அழகான வார்த்தை, என்ன அழகான வார்த்தை. உர தகும் அரசு ராமனுக்கு. இந்த உர தகும் அரசு ராமனுக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு டெக்னிக்கலா சொல்லணும்னா கம்பேட்டபிலிட்டின்னு பேசுறோம் இல்லையா? என்னது கம்பேட்டபிலிட்டினா என்ன சார்? இந்த சாஃப்ட்வேர் இதுக்கு கம்பேட்டபிள் இல்லை சார், அதனால இந்த ஆபரேஷன் சிஸ்டம் டிஸ்க் இதுல வேலை செய்யாது சார் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இதுக்கு ஃபிட் ஆகணுங்கிறதுக்கு ராமனுக்கு இந்த அரசாட்சி ஃபிட் ஆகணும். என்ன வார்த்தை பாருங்க. இதெல்லாம் கத்துக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கம்பன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க கூடிய விஷயம். அழகா சொன்ன அரசு உரிமை பொருந்தும்னா யாருக்கு பொருந்தும்? ராமனுக்கு பொருந்தும். சரியா? அது சந்தோஷம். அது மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு துக்கம் இருக்கு. என்ன? நீ கிளம்ப புரியப்பா இல்லையா?
துரத்தி நீ போறிய, நீ எங்களை விட்டு பிடிய போகிறாய் என்பது சுடுகிறது என்னும் சொல் சுடும். என்ன அழகா ரெண்டே ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டே வரியில விஷயத்தை சொல்லிவிட்டான் பாத்தீங்களா. நம்மளா இருந்தா கூப்பிட்டு ராமருக்கு அரசாட்சி, அதாக மேன்மை தங்கிய ராமனுக்கு அரசாட்சி என்பது கோலை ஊச்சி பேசிக்கிட்டே இருப்பான், விஷயத்துக்கே வரமாட்டான். கொடுக்கலாமா வேண்டாமா சொல்றான்னா அரை மணி நேரமா பேசிட்டு இருப்பான், விஷயத்தே சொல்ல மாட்டான். ரெண்டே வார்த்தையில சொன்னான் பாருங்க, இதுதான் சுருங்க சொல்லி விளங்க செய்வது. எப்படி சுருங்க சொல்லி விளங்க செய்கின்ற ஒரு விஷயத்தை என்ன அழகா கம்யூனிகேஷன்ல கம்பன் வச்சிருக்கிறான். இதுக்கு முன்னோடியாக இந்த சுருங்க சொல்லி விளங்க செய்கின்ற ஒரு சமாச்சாரத்திற்கு முன்னோடி கம்பனுக்கு முன்னோடி, ஏன் கம்பனே தன்னுடைய தலைவனாக, தன்னுடைய கருத்துடைய தலைவனாக, தன்னுடைய மானசீக குருவாக கண்டிப்பாக திருவள்ளுவரைத்தான் பார்த்திருப்பான். ஏன்னா அவர்தான் முதல்ல இதுக்கு முன்னோடி. சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறதுல அவரை மாதிரி ஆள் கிடையாது. ஏன்னா 1.25 அடியில சொல்லுவார எல்லாத்தையும். அப்ப அவரை பார்த்துத்தான் இவரும் சில வார்த்தைகள் பாருங்க எவ்வளவு வளவழாலாம் எழுதல. உரதகும் அரசு ராமருக்கு இல்லையா, உனக்கு ராமருக்கு கொடுக்கறதுங்கிறது பொருந்தும், சரி கரெக்ட். துரத்தி நீ போறங்கிறது என்னும் சொல் சுடும். நின் குலத்தொள்ளோர் மறத்தல் செய்கிலா தர்மத்தை மறப்பதும் வழக்கன்று. ஒரு குலத்துல வழி வழியா ஒரு தர்மம் இருக்கு, என்ன அடுத்த ஆளுக்கு கொடுத்துட்டு கிளம்புறது இல்லையா. அப்ப அந்த குலத்தினுடைய தொன்மை அது, மரபு அது, அதை மறக்க கூடாது, அதை மறுத்தலும் பாவம். அப்ப அது கரெக்ட், நீ அந்த வழக்கு கரெக்ட். அறத்தின் ஊங்கு இனி கொடிது எண்ணல் ஆவது ஒன்று யாதோ. அதனால் இனி இந்த அறத்தை மறப்பதுதான் ரொம்ப மோசமானது. எந்த அறம்? உன்னுடைய குடும்ப வழக்கத்தின்படி அடுத்தவர்களுக்கு அரசாட்சியை கொடுத்துட்டு நீங்க காட்டுக்கோ அல்லது ஞானத்தை தேடி துறவரத்திற்கு போவது என்பது முறை. அது சரிதான், அந்த அறத்தை நீ மாற்றக்கூடாது. ஆகவே நீ செய்வது சரி. ஆனாலும் மனசுல வேதனை, என்ன தயரதன் கிளம்புறாரே அப்படிங்கிற வேதனை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சுமந்திரன் சொல்றான். சொல்லிட்டு சொல்றார், புரசை மா கரி நிருபருக்கு புறத்து உறைவோருக்கும் உரசை மந்திர கிழவருக்கும் முனிவருக்கும் உள்ளம் முறை சம் ஆர்ப்ப நின்முதல் மணி புதல்வனை முறையால் அரசன் ஆக்கி பின் அப்புறத்து அடுத்தது புரிவாய். எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். யாருக்கெல்லாம் சந்தோஷம் பாருங்க, என்ன அழகா சொல்றான். இந்த யானை இருக்கு பாருங்க, புரசை மா கரி நிருபருக்கும், எது பெரிய யானைப்படையை கொண்டிருக்கக்கூடிய அரசர்களும், ஏன்னா உன்னுடைய அரசாவில இருக்காங்க, உனக்கு கப்பம் கட்டக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. அயோத்தி நகரத்தில் வாழ்பவருக்கும் புறத்து உறைவோருக்கும், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் அயோத்தி நகர மக்களுக்கும் உரை செய் மந்திர கிழவருக்கும், தன்னுடைய கருத்தை சொன்ன வசிஷ்டன் மற்றும் மற்ற ஏனைய அமைச்சர்களுக்கும் முனிவருக்கும் சரியா, வசிஷ்டன் தொடக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை முனிவருக்கும் உள்ளம் முறை சம் ஆர்ப்ப, என்ன பண்ணுதான் மனசு மகிழ்ச்சியிலே முரசடிக்கலாம். என்ன அழகா இருக்கு, மனசு அப்படியே சந்தோஷப்படுது சரியா. நின் முதல் மணி புதல்வனை, யார? உன்னுடைய பிள்ளையான ராமனை முதல் மணி புதல்வன் முறையால் அரைசன் ஆக்கி பின், முதல்ல நீ என்ன பண்ற, அவனை முறையாக அவனுக்கு அரச பதவியை கொடுத்துட்டு கரெக்டா, பின் அப்புறத்து அடுத்தது புரிவாய். நீ என்ன பண்ற, அந்த பக்கமா
துறவு மேற்கொள்வது, மற்ற சமாச்சாரங்களை நீ பிறகு பார்க்கலாம். அப்ப முதல்ல என்ன செய்ய, உன் பிள்ளைக்கு முதல்ல அரசாட்சியை கொடுக்கறதுக்கான விஷயங்களை செய். உடனே சொன்ன உடனே தயரதன், சரி அப்படியா, அப்படின்னா நீ போய் என்ன பண்ண, ராவனை கூட்டிட்டு வா, நீயே போய் ராவணனை கையோட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றார். என்ற வாசகம் சுமந்திரன் எம்பலும் இறைவன் நன்று சொல்லினை நம்பியை நளி முடிச்சூட்டி நின்று நின்றது செய்வது விரைவினில் நீயே சென்று கொண்டு அணை திருமகள் கொழுநனை. இந்த இடத்துல ராமன் வார்த்தையை போடல பாருங்க. இந்த இடத்துல என்ன வார்த்தை போடல, தயரதன் என்ன சொல்றான் வார்த்தை பாத்தீங்களா, திருமகள் கொழுநனை அப்படின்னா என்ன, சீதையினுடைய புருஷனை கூட்டிட்டு வா. சரியா, தயரதன் வார்த்தையும் பாருங்க, சீதையினுடைய புருஷனை கூட்டிட்டு வா. என்ன செஞ்சு கூட்டிட்டு வா, போய் சொல்லு, விரைவில் நீயே சென்று நீயே போப்பா, கொண்டு அணை அவனை கூட்டிக்கிட்டு அவன்கிட்ட விஷயத்தை சொல்லி கூட்டிக்கிட்டு வா. யாரு, சீதையின் புருஷனை என்றார். அப்பனா என்ன அர்த்தம், திருமகள் கொழுநனைனா என்ன அர்த்தம், செல்வத்திற்கு செல்வமாக இருக்கக்கூடிய ராமபிரான் அர்த்தம் இல்லையா. திருமகளுக்கே நாயகன் அவன், திருமகளுக்கே நாயகனாக இருக்கக்கூடிய, அப்ப செல்வத்திற்கே பெரிய செல்வம் அவன். அப்பேற்பட்டவனை இந்த அயோத்தியினுடைய அரசவைக்கு கூட்டிக்கிட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம், பிரிங் த ப்ராஸ்பெரிட்டி இன்சைடுன்னு அர்த்தம். அந்த வளத்தை கொண்டு வாப்பா வீட்டுக்குள்ள, போ, நீயே போய் என்ன செய்ய, அவனுக்கு செய்யறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன், நீ போய் அவனை கூட்டிட்டு. நீ சொன்னதெல்லாம் சரி, அதனால நீ சொன்ன மாதிரி அவனுக்கு நான் என்ன பண்றேன், முடிசூட்டி நல்ல நாள் பார்த்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் மற்ற ஏற்பாடை பண்றேன், நீ போய் ராமனை கூட்டி கொண்டு வா. ஏன்னா ராமனுக்கு தகவல் சொல்லணும், அரசவையில வச்சுத்தானே ராமனுக்கு தகவல் சொல்லணும், அதனால ராமனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே ராமனை கூட்டிட்டு வர்றதுக்கு சுமந்திரன் இப்போ ராமனுடைய அரண்மனைக்குள்ள போறார். அவரை போய் அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு அவருடைய திருமனைக்கு போறார். மனங்கள் மன்னனை அடிதொழுது அவன் மனம் அணையான் விலங்கள் மாளிகை வீதியில் விரைவோடு சென்றான். எப்பேற்பட்டவன் பாருங்க சுமந்திரன், என்ன வார்த்தை பாருங்க, அந்த மன்னனுடைய அடியை பணிந்தவன் யார் அவன் என்று சொன்னால் அவன் மனம் அணையான். அப்படின்னா என்ன அர்த்தம், தயரதன் என்ன யோசிக்கிறானோ அந்த அதே ஃப்ரீக்வன்சியில யோசித்து செய்யக்கூடியவனாக இருப்பவன் சுமந்திரன். அதாவது தயரதன் யோசிக்கிறது தனி, சுமந்திரன் யோசிப்பது தனின்னே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? மனம் அணையான்னு என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. தயரதன் என்ன யோசிக்கிறானோ, என்ன சிந்தனை தயரதன் மனதிலே உதிக்கிறதோ அதை சுமந்திரனும் சிந்திப்பான். அப்படி அப்படி இந்த பேரலா இவரும் அதே சிந்தனைக்கு வருவார், தயரதனும் அதே சிந்தனை. இது எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அமைச்சரவையில யோசிச்சு பாருங்க, ராஜா யோசிக்கிறத அமைச்சரும் யோசிக்கிறாங்க. அப்ப வேற சிந்தனை இல்ல பாத்தீங்களா ரெண்டு பேருக்கும். நாட்டினுடைய சமாச்சாரத்தின், நாட்டினுடைய ஒரு நலத்துக்காக அவர்கள் சிந்திக்கின்ற உயர்வான சிந்தனை ரெண்டு பேருக்கும் பேரலா இருந்திருக்கும். அதனாலதான் அழகாக கம்பன் சொல்றான், அவன் மனம் அணையான் சுமந்து. அப்ப அப்படி இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், தயரதனுடைய கால்களில் தொழுது விட்டு விலங்கள் மாளிகை வீதியில் விரைவோடு சென்றான். அங்க இருக்கக்கூடிய அப்படியே மலை போல மாளிகைகளா, நிறைய மாளிகைகளை இருந்திருக்கு அயோத்தியில. சரியா, நிறைய பேலஸ் இருந்திருக்கு. இப்பதான் நம்ம ஒரு 2-3 பேலஸை தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வழியா கொண்டு வந்ததுல
ஒரு 2-3 பேலஸ் இருக்கு. அதுல ஒரு பேலஸ சொல்றாங்க. இங்கதான் ராமரும் சீதையும் திருமணம் முடித்து அந்த இடத்திலே இருந்ததாக. அதுக்கு அந்த காலத்துல என்னன்னா வயசானவங்களை காவலாளியே போட்டு வச்சிருந்தாராம் தயரதன். அது ஒரு பேலஸ் அங்க இருந்திருக்கு. அங்க ஒரு பேலஸ் இருக்கு. அது ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்க. அதை தான் காட்டுறாங்க. இங்கதான் ராமரும் சீதையும் திருமணமாகி எப்ப பாலகாண்டம் முடிஞ்சு அயோத்தியா காண்டத்துக்கு முன்னாடி அங்கதான் அவங்க இருந்திருக்காங்க. அது ஒரு மாளிகை அங்க இருந்திருக்கு. அது இருக்கு. அது இன்னும் அந்த பராமரிப்பு இருக்கு. அந்த மாளிகைக்கு இவர் போயிருக்கார். அதுதான் உண்மை. அப்ப அந்த மாளிகைக்குள்ள இவர் வரார். அவர் என்ன செய்யறார்? விரைவோடு சென்றான். தலங்கள் யாவையும் பெற்றனன் தான் என தளிர்ப்பான் பொலன்கொள் தேரோடும் ராகவன் திருமனை புக்கான். அப்ப தலங்கள் அப்படின்னு சொன்னா உலகங்கள் எல்லாவற்றையும் அப்படியே தானே அடைந்தது போல் மகிழ்ச்சி அடைந்தான். அப்பனா சுமந்திரனுக்கே மனசுல அவ்வளவு மகிழ்ச்சி. என்ன? ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டு ராமர் ராஜாவா வரப்போறார் அப்படிங்கிறது அவருக்கே சந்தோஷம். அதையும் சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மெசஞ்சர் இவர் தான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராமருக்கே போய் ராமா தயரதன் உன்னை கூப்பிட்டார், நீதான்ப்பா அரசாட்சி அடுத்தது அரசுக்கா வரப்போற நீ அப்படின்னு சொல்றனா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அவரு ஒரு பெருமை தானே. நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு பெருமை தானே. சோ அதனால அவர் என்ன பண்றார்? அவர் ஒரு சந்தோஷம் தானே அடைந்தது போல். என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சி அவருக்கு சுமந்திரன். அப்ப ராகவனுடைய மனைக்கு உள்ள போடுறார். உள்ள பூந்த உடனே ராமன் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். பொன்னின் பெண்ணின் இன் அமுது அன்னவள் தன்னோடும். உலகத்திலே பெண்களுக்கெல்லாம் ஒரு அமுதம் போல் இருப்பவளாகிய சீதையோடும் பிரியா வண்ண வெண் சிலை குறிசலும் மருங்கு இனிது இருப்ப அண்ணல் ஆண்டு இருந்தான் அழகு அரு நரவு என தன் கண்ணும் உள்ளமும் வண்டு என களிப்புற கண்டான். என்ன அப்படின்னா அண்ணல் ராமபிரான் ஃபர்ஸ்ட் யாரு? உள்ள நுழைஞ்ச உடனே சுமந்திரன் கண்ணுல பட்டது யாரு? பெண்ணின் இன் அமுது அன்னவள் தன்னோடும் சீதையை பார்க்கணும். சரியா? இப்ப கண்ணுல பட்டது யாரு? முதல்ல சீதை. பிரியா வண்ண வெண் சிலை குறிசலும். என்னது வண்ண வெண் சிலை குறிசலும்னா வில்லை ஏந்தி கொண்டு நிற்கின்ற இளைஞனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அங்கதான் இருக்கிறான். எப்படி? ராமரிடத்துலதான் லக்ஷ்மணன் உட்காந்துருக்கான். சரியா? அவர் எங்கேயும் போல தனியா. லக்ஷ்மணன் எப்பவுமே பாருங்க ராமனுடைய பக்கத்திலே இருக்கிறான். சீதையை பார்க்கிறான். லக்ஷ்மணனை பார்த்தான். பார்த்த உடனே மருங்கு இனிது இருப்ப பக்கத்துல இருக்க அண்ணல் ஆண்டு இருந்தான். அங்கே ராமபிரானும் இருந்தார். அப்போ சீதை லக்ஷ்மணன் 2 பேரோடு சேர்ந்து ராமன் இருக்கான். அப்ப ராமன் அங்கே இருக்க ராமனை பார்க்கின்றான் சுமந்திரன். அழகு அரு நறுவ என தன் கண்ணும் உள்ளமும் வண்டு என களிப்புற கண்டான். அப்படியே இந்த மலர் மாலைகளை, அந்த தேன் வழிகின்ற மாலைகளை மொய்க்கக்கூடிய வண்டு எப்படி இருக்கும், அதுபோல அவருடைய அழகை அப்படியே பருகுகின்றான். ராமனுடைய அழகை எப்படி பாருங்க. பக்கத்துல சீதை, இந்த பக்கத்துல லக்ஷ்மணன். இப்படி இருக்கார் மனுஷன். சகோதரனோட உட்காந்துருக்கார். அவர் உள்ள நுழையிறார். சுமந்திரன் உள்ள வரார். அந்த உடனே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டு கைதொழுது நமஸ்காரம் பண்ணி, ஐய இக்கடலினை கிழவோன் உண்டு ஒரு காரியம் வருக என உரைத்தனன். இக்கடல் இடை கிழவோன் அப்படின்னா என்ன? கிழவோன்னா இதை அரசாட்சி செய்கின்றவன். கடல் சூழ்ந்த உலகமாக இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை அரசாட்சி செய்யக்கூடிய தயரத சக்கரவர்த்திக்கு உன்கிட்ட ஒரு வேலை இருக்குப்பா, வரியான்னு கேட்டான்.
எப்படி பாத்தீங்களா? வார்த்தையை பாருங்க. உண்டு ஓர் காரியம் வருக என உரைத்தனன். ஏதோ ஒரு வேலை இருக்காம்பா, வரியா என்னலும் புண்டரீக கண் புறவலன் பொறுக்கென எழுந்து ஓர் கொண்டல் போல் அவன் கொடி நெடு தேர்மிசை கொண்டான். புண்டரீக கண்ணன், தாமரை கண்களை கொண்டவனாக இருக்கக்கூடிய ராமன் டக்குன்னு எழுந்தான். என்ன ஏது எப்படி, அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, ஏன் அப்பா என்ன இப்ப கூப்பிட்டுருக்காரு, இல்ல ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வர்றேன், இருப்பா இப்பதான் காபி சாப்பிட்டு இருக்கேன் அப்புறமா வர்றேன், இல்ல வீட்டுல இப்பதான் பஜ்ஜி சுட்டு இருக்கா சாப்பிட்டுட்டு வர்றேன், எந்த வார்த்தையும் சொல்லல. அப்பா கூப்பிட்டார், தபால் எழுந்துச்சிட்டான். அதுதான் ராமர். அதுதான் ராமர். ஏன் ராமன் இன்னும் மதிக்கத்தக்கவனாக இருக்கிறான் என்று சொன்னால், மூத்தோர்கள் சொல்லை கேட்கின்ற ஒரே பிள்ளையாக இந்த முழு அவதாரம் நின்றது. அதுலயும் தயாரதன் என்ன சொன்னாலும் சரி, அதான் சொல்றார், அழகாக சொல்லுவார். இந்த சின்ன பிள்ளைகளுடைய சமாச்சாரத்தை கம்பனும் பேசல, வால்மீகியும் பேசல. சின்ன ராமனாக பால்யத்திலே ராமன் எப்படியெல்லாம் இருந்தாங்கிறதெல்லாம் அவர் பேசவே இல்லை. ஆனா அந்த குறையெல்லாம் தீத்தாரா நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வார்களும். ஆழ்வார்கள் பாசுரத்திலே ராம லீலைகளாக சில விஷயங்களை எழுதுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பால ராமனாக அவர் ஓடினது, பாடினது, ஆடினது, நடந்தது எல்லாம் அதுல ஒரு வரி வருகிறது. தயரதன் சும்மாவே ராமனை இங்க வாப்பான்னு கூப்பிடுவாராம், அழகாக நடந்து அப்பா கிட்ட வருவாராம். அப்புறம் தயரதன் சொல்லுவான், இப்படி நீ நடந்து பின்னாடி போ அப்படின்னா திரும்பி போவானா. தயரதன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்து செய்யக்கூடியவனாக சின்ன குழந்தையிலிருந்தே ராமன் இருந்தான். என்னன்னா தயரதனுக்கு ராமன் எப்படி நடந்தாலும் ஆசை. பத்தியா நான் குழந்தை எப்படி நடக்கிறான் பாரு, இப்படி நடக்கிறான் அப்படி நடக்கிறான், அவனை வகை வகையா அவருடைய நடைய பார்த்து பார்த்து ரசிச்சிருக்கான். அப்படி ரசிச்சான். அதனால அப்பா சொல்லியிருக்காருங்கிறதுக்காக நடந்தும் காட்டியிருக்கான். அந்த அளவுக்கு ராமன் அந்த தயரதன் மீது வைத்திருந்த ஒரு பெரும் மரியாதை. அதனாலதான் என்ன பண்ண, அழகா வார்த்தையை போட்டான் பாருங்க. கம்பன் என்ன வார்த்தையை போடுறாங்க, புண்டரீக கண் புறவலன் பொறுக்கென எழுந்து. நிமிஷம் தாங்கல, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாருப்பா, கடாம டக்குன்னு எழுதிட்டான். ஓர் கொண்டல் போல் அவன் கொடி நெடு தேர்மிசை கொண்டான். நேரா போய் தேர்ல ஏறிட்டான். இப்ப இந்த வீதியில வருகின்ற ஒரு அழகையும் மாண்பையும் சொல்லுவார். அது கொஞ்சம் அயோத்தி நகரிலே அவர் நடந்து வர்றது, அந்த அழகு, ஒரு ரசித்தவர்கள், அதெல்லாம் பத்தி இப்ப கொஞ்சம் பேச போறார். முறையின் மொய் மூங்கில் என முரசு ஆர்த்திட மடவர் இறை கழன்று சங்கு ஆர்த்திட இமையவர் எங்கள் குறை முடிந்தது என்று ஆர்த்திட குஞ்சியை சூழ்ந்த நரை அலகல் வண்டு ஆர்த்திட தேர்மிசை நடந்தான். ஒரு தேர்ல வந்தது எப்படி இருந்ததான் அப்படியே அப்படின்னா, முறையின் மொய் முகில் என முரசு ஆர்த்திட, அங்கே இருந்த அழகாக அந்த முகில்கள் எல்லாம் மேகங்கள் போல முழங்கவும். இதெல்லாம் அப்படியே எப்படி முழங்கிறது, அப்படியே அவங்க முன்னாடி இருந்த மக்கள், அந்த கூட்டங்கள். அதுல குறிப்பாக அவர் என்ன பேச வர்றார் என்றால், கம்பன் இந்த இடத்திலே ராமனை கண்டு ஆசை கொண்ட பெண்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த இடத்துல சொல்ல வருவார். அப்ப என்ன சொல்றார், மடவர் இறை கழன்று சங்கு ஆர்த்திட, பெண்கள் தன் கையிலே போட்டிருந்த சங்கு வளையல்கள் எல்லாம் ஒலிக்கின்றது. ஏன்னா எல்லாம் ஓடி வந்து ராமரை பார்க்கறாங்க. இமையவர், அதாவது தேவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இன்னைக்கோடு என் குறை முடிந்ததுன்னு சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவங்களுக்கு அரக்கர்கள் பாவமும் அதுதானே முக்கியம், அரக்கர் பாவமும். அதனால வந்து என்ன ஆகுது, அறங்கள் தோற்பதினாலே தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைக்கு ஒரு முடிவு காலத்துக்காகத்தான் ராம அவதாரம் வந்திருக்கு இல்லையா? ராமனுடைய அவதாரம் என்ன காரணம், அரக்கர்கள் பாவம் நிறைய ஆகிப்போச்சு.
அதை குறைக்கணும். அப்ப அதுக்கான ஒரு சமாச்சாரம். இப்ப என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்கள் குறை முடிந்தது. அவங்களுக்கு ரெண்டுமே சாதகம் தான் சார். எப்படின்னா இப்படி யோசிச்சு பாருங்க. சப்போசிங் அவர் காட்டுக்கே போகல ராமர், சரியா? இப்படி வச்சுப்போம், காட்டுக்கே போகக்கூடிய படலமே நடக்கல, சரியா? கைகேயும் ஒத்துக்கிட்டான் ராமனே அரசாட்சி பண்ணட்டும்னு. தயரதன் போஸ்ட்ல ராமன் வந்து உட்கார்ந்தான்னே வச்சுப்போம், சரியா? இப்படி ஒரு கணக்குக்கே வச்சுப்போம். அப்பாவே தேவர்களுக்காக போய் சண்டை போட்டவன், கரெக்டா? தயரதனே தேவர்களுக்கு கஷ்டம்னு சொல்லுகின்ற பொழுது அவனே போய் சண்டை போட்டிருக்கான். புள்ள பண்ண மாட்டானா? நான் கேட்கிற கேள்வி புரியுதா? அப்ப புள்ள பண்ண மாட்டானா? அப்ப ராமர் செய்ய மாட்டான் அந்த வேலைய? கண்டிப்பா செய்வோம். ராமர் காட்டுக்கே போகல, அரசாட்சியை எடுத்துக்கொண்டு பட்டாபிஷேகம் சூடிக்கொண்டு மகுடத்தை சூடிக்கொண்டு ராஜாவாக அவன் உட்கார்ந்திருந்தாலும் கண்டிப்பாக ராஜாவாக இருந்து ராஜாராமனாக இருந்து அரக்கர்களை அவன் தொலைப்பான். இது ஒண்ணு இல்ல, விதியின் வழியாக அதுதான் நடக்க போகுது. விதியின் வழியாக அவன் காட்டுக்குள்ள போய் காட்டுல போய் நிறைய பேரை கொள்ளு, அதுக்கப்புறம் ராமநேஸ்வரனை போய் கொண்டு எல்லாம் நடக்க போகுதுன்னு வச்சுப்பான். அதுலயும் அவங்களுக்கு தான் பிளஸ் பாயிண்ட். யாருக்கு? தேவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். கரெக்டா? அவங்க மனசுல என்ன சந்தோஷம்? எங்கள் குறை முடிந்தது. ரெண்டுத்திலையும் யோசிச்சு பாருங்க, ரெண்டு வகையிலும் அது சரி. நீ அரசாட்சி எடுத்துக்கொண்டு ராமனாக பட்டாபிஷேகம் சூடிக்கொண்டு ராமன் அரசனாக உட்கார்ந்திருந்தாலும் அவர்கள் குறை தீரும். இல்லேன்னு சொன்னாலும் கைகேயி வரத்தினாலே காட்டுக்கு போனாலும் ராமன் அங்கே போய் அரக்கர்களை அழித்து, இல்லையா, இலங்கைக்கு சென்று ராவணேஸ்வரனை வதம் செய்து அவனுடைய கூட்டத்தோட அசுர கூட்டங்களை வதம் செய்து அவன் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்போ ரெண்டு வகையிலையும் பாத்தீங்கன்னா யாருக்கு லாபம்? தேவர்களுக்கு லாபம். அதனால அவங்க விஷயம் என்ன ஆகி போச்சு? அப்பா என் குறை தீந்துதுன்ட்டாங்க. அவன் சந்தோஷப்படுறான். அவங்க என்ன பண்றாங்க? சந்தோஷத்தில் குதிக்கிறார்கள். குஞ்சியை சூழ்ந்து நரை அலங்கள் வண்டு ஆர்த்திட, அப்படியே தேன் சொரியும் பூக்கள், அந்த பூக்களை எப்படி வண்டுகள் மொய்க்கின்றனோ அதுபோல ராமனை துளைத்ததாம் கண்கள். எப்படி தேன் அப்படியே சொட்டுதுன்னு வச்சுப்போம் மலர்ல, அந்த மலர் மாலையை அப்படி அந்த மலரை வைத்திருந்தால் அந்த மலரை சுற்றி கொண்டு வண்டு எப்படி வருமோ அது போல அவனை சுத்துது, அவனை ராமனை அப்படியே மொய்க்கின்ற வண்டுகள் போல அந்த கண்கள் அப்படியே மொய்க்கின்றன. எந்த கண்கள்? அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் கண்கள், சரியா? அப்படியே அவனை பார்க்கிறார்கள். இப்ப ரெண்டு இடமும் அதே மாதிரி வருது. அப்போ மக்களினுடைய ஒரு எதிர்பார்ப்பும் ராமனை பார்க்கின்ற பார்வையும் ராமன் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம், ராமன் மீது இருக்கக்கூடிய பக்தி, ராமன் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறதும் கம்பன் இங்க பதிவு செய்யறார், இல்லையா? சாதாரணமா மக்கள் மட்டும் இல்ல, இங்க பெண்கள் எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்றாங்க? அவங்க கையில போட்டிருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் திருத்திக்கிட்டு நின்னு பாக்குறாங்க ஓடி வந்து. அடுத்த பாட்டிலையும் சொல்லுவார். இப்ப பாருங்க அடுத்த பாட்டுல என்ன பேசுறாரு பாப்போம். அழகாக சொல்றார். பனை நிறைந்தன பாட்டு ஒலி நிறைந்தன, அனங்கன் சுனை நிறைந்தன, நான் ஒளி கரங்கின, நிறைபேர் அணை நிறைந்தன, அறிவு என்னும் பெரும் புனல் அணையார் பிணை நிறைந்தன, பரந்தனர் நாணமும் பிரிந்தனர். சரியா? ராமன் தெருவில் அப்படி நடக்கும் பொழுது வாத்தியங்கள் ஒளி வெளித்தது, பாட்டு இசை ஒலிக்கிறது, சரியா? பாட்டு மன்மதனுடைய மலர் அம்பும் நிறைந்ததான். ஏன்னா அவ்வளவு அழகு நம்மாளு, இல்லையா?
நம்மால் அப்படி போகும்போது தேர்ல போனா அப்படி அழகா இருக்கார், பார்க்கவே லட்சணமா நல்ல ஆஜானுபாகம் அரவிந்த தலாயதாட்சம் தான் அவருக்கு சொல்லக்கூடிய ஸ்லோகமே. ஸ்ரீராகவும் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகும். அப்படி உயரமா இருக்கார் மனுஷன், 6 feet. ஆஜானுபாவம்னு உண்மையாக ஆஜானுபாவம்னு ராமர் தான். 6.5 feet இருக்கார் மனுஷன், 6 feet மேல நிக்கிறார். ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம், கண் அப்படியே தாவரப்பூ மாதிரி இருக்கும் அவர் கண்ணு. முகம் சிரிச்ச முகம், பிரகாசமாக இருக்கக்கூடிய முகம், அப்படி தலை அப்படி விரித்த சடை, அந்த கேர்லி கேர்லி ஹேர். யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனை எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் எல்லாருக்கும் காதல் வரும் இல்லையா? அப்படி காதலிக்கின்ற அத்தனை பேர்களின் மத்தியிலையும் அப்படியே மனங்கள் எல்லாமே அப்படியே மன்மத பானங்கள் துளைத்தது போல் இருந்தன. அனங்கன் நிறைந்தன, சுனை நிறைந்தன. வில் நான் ஒளி ஒளித்தது. ராமனை பற்றிய எண்ணம், அப்படியே எண்ணங்கள், அப்படியே அறிவு என்னும் பெரும் புனல். ராமன் என்கின்ற ஒரு உன்னதமான உணர்வு, ராமன் என்கின்ற உன்னதமான அறிவு பொங்குகிறது. நிறை பேர் அணை நிறைந்தன. மனசுல என்ன ஆச்சா, மன அடக்கங்கிற ஒரு பெரிய அணையை கூட கடந்துடுச்சான். எது? ராவனை பார்த்த மாத்திரத்துல. ஏன்னா அவ்வளவு ஆசை, அவ்வளவு அழகா இருக்காரு, அப்படி ஒரு கொள்ள பிரியம் எல்லாருக்கும். அடையார் அங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் நாணமும் பிரிந்தார். வெக்கம் விட்டு போச்சு அவங்களுக்கு. பிணை நிறைந்ததென பெண்மான்கள் நிரம்பி நிற்பது போல் தெருவிலே வந்து நின்றார்கள். அப்படி இந்த சில சமயம் இந்த மான் கூட்டம் பார்த்திருக்கீங்கன்னா அது எப்பவுமே ஒரு கூட்டமா வரும். தண்ணி குடிக்கிறதாக இருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 200-300 மான் வரும் சரியா? காட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் அனிமல் டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா மானை காட்டுவோம். இந்த மான்கள் வந்து தண்ணி குடிக்கக்கூடிய இடத்துல கூட பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹீப் ஆஃப் மான்கள் தான் வரும். வந்து அப்படியே தண்ணி குடிக்கும், அப்புறமா ஓடும். அந்த மாதிரி தண்ணி குடிக்கிற இடத்துலதான் வந்து மற்ற விலங்குகள் வந்து அதை எதையாவது ஒண்ணு சேஸ் பண்ணி அடிக்கிறது, அதெல்லாம் நடக்கும். அப்ப வந்துதான் அவ்வளவும் சுத்தி கொண்டு வரும். அது போல என்ன ஆச்சான், தெருவுல வந்து அப்படியே நின்னு பாக்குறாங்க எல்லாரும், பெண் மான்கள். அப்படின்னா என்ன, எல்லா பெண்களும் வந்து நம்ம ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜாராமனுடைய அழகை பார்ப்பதற்கு ஓடி வருகிறார். இப்ப இது வந்து பார்த்த உடனே நம்ம கம்பன் வந்து ஏதோ காமமாக எழுதிவிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால் அழகா ஒரு வார்த்தையை போட்டார், அறிவு என்னும் பெரும் புனல். இல்லையா? வார்த்தையை பாருங்க, அறிவு எனும் பெரும் புனல் அணையார். உடனே என்ன அர்த்தம்? அறிவு என்னும் ராமன் என்கின்ற அறிவு, ராமன் என்கின்ற ஞானம், ராமன் என்கின்ற உள் உணர்வு என்ன ஆகுது? எல்லாத்தையும் மறக்க வைக்குது. ராமரை பார்த்த மாத்திரத்துல எல்லாம் மறந்து போகுது. எனக்கு எது மறந்து போகுது? என்னுடைய நாணம் போகுது, என்னுடைய மன அடக்கம் எதுவுமே இல்லை. அந்த பிள்ளைய பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, ஆசையா இருக்கு. ராமனை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோமான்னு தோணுது. பெண்களுக்கெல்லாம் காமமுற்றார்கள் இல்லைன்னு அல்ல, ஆசை. என்ன ஆசை என்று சொன்னால், இந்த ராமன் நம்ம பிள்ளையா இருக்க கூடாதோ இல்லையா? இந்த ராமன் நம்ம பிள்ளையா இருக்க கூடாது, அதுவும் ஒரு ஆசை தானே. இந்த ராமன் நம்ம பிள்ளையா இருந்தா எப்படி இருக்கான் பார் பிள்ளை, அப்பாவுக்கு அடக்கணமா நல்ல பிள்ளையா. ஏன்னா பொதுமக்களோடு பேசி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாலகாண்டத்திலேயே, அவன் சின்ன பிள்ளையாக இருக்கின்ற பொழுது வருகின்ற மக்களை பார்த்து இவர் முதல்ல ஓடி போய் பேசுவார். ராமர் என்ன பண்ணுவார்? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா, கண்ணுக்குட்டி சௌக்கியமா, எல்லாம் சௌக்கியமான்னு கேட்டு வருவார். அப்ப யாருக்குதான் அவரை பிடிக்காது?
இல்லையா? அப்ப ஒரு ராஜா என்கின்றவன் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும், காட்சிக்கு எளியவன். அழகாக சொல்றாரு இல்லையா, வள்ளுவர் அப்படித்தானே சொல்றார். ஒரு அரசன்கிறவன் எப்படி இருக்கணும்? காட்சிக்கு எளியான், கடும் சொல்லான், மீக்கூறும் மன்னர் நிலம்னா. அவன் அப்படி இருந்தாத்தான் என்னையா சொல்லுன்னா, இந்த உலகம் அவனை பாராட்டும். எப்படி? அவன் தான் அரசாட்சி செய்யக்கூடியவன். காட்சிக்கு எளியவனாக இருத்தல் அவசியம். ராமர் காட்சிக்கு எளியவனாக இருந்தான். எல்லாரும் அவர் அப்ரோச் பண்ண முடியும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய புள்ள அப்படி தேர்ல ஏறி போகும்போது யாருக்குதான் ஆசை இருக்காது? எல்லாம் அப்படியே பாக்குறாங்க, அவரை ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க மட்டும் இல்லையா, நீர் எழு தொடர் வாயிலில் குழையோடு நெளிந்த ஆழ கத்தினோடு அரமிய தளத்தினும் அலர்ந்து வாழ் அறத்து வேள் வண்டோடு கொண்டைகள் மயங்க சாளரத்திலும் பூத்தன தாமரை மலர்கள். இது ஏதோ தெருவுல மட்டும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாளிகைகள்ல பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்கும். அந்த தூணுக்கு நடுவுல நிலாமுற்றம்னு ஒண்ணு இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடம் ஓப்பனா வச்சிருப்பாங்க, ஓப்பன் ஸ்பேஸ், அதுதான் நிலாமுற்றம்னு சொல்றது. அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா வெளியில தெருவுல நின்ன கும்பலுக்கு சரிசமமாக இந்த வீட்டு உப்பரிகைகள்ல மாளிகைகள்ல நின்று ராமனை பார்த்தவர்கள் அதிகம். அப்ப எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க ராமன். அப்படியே ஓடி வந்து அழகா ஆசையா பாக்குறாங்கல்ல. அவரை பார்த்து அப்படியே பார் ராமர் போறாரு, ராமர் போறாரு, ஓடியா 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 பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இன்னைக்கு வந்து இந்த சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்தா நம்ம மக்கள் ஓடுற மாதிரி இல்லையா? அப்படித்தானே இன்னைக்கு தேதியில அப்படித்தானே இருக்கிறாங்க மக்கள். ராமருக்கு பின்னாடி ஓடிய மக்கள் இன்னைக்கு திரையுலக நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஓடிட்டு. இதுதான் இது ஒரு என்ன சொல்றது, தலைவலின்னு வச்சுப்போமே. ஆனா ராமருக்கு பின்னாடி ஓடி இருந்தா அந்த உலகத்திலே அப்படி ஒரு சத்தியமும் நிச்சயமும் கடைசி வரைக்கும் நின்றும். என்ன செய்யறது? அப்படி ராமரை பார்த்து ஓடிய ஜனங்களாக இருந்தார்களாம். அப்படி மாளிகையில இருந்து இன்னும் பாக்குறான், உப்பரிகையில இருந்து எல்லாம் பாக்குறாங்க. எல்லாரும் அப்படியே அங்கங்க நின்று 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 பார்க்கிறார்கள். மண்டலம் தரு மதிகொழ மழை முகில் அணைய அண்டர் நாயகன் வரைபுற அகலத்துள் அலங்கல் தொண்டை வாய்ச்சியர் நிறையோடும் நானோடும் தொடர்ந்து கொண்டையும் உள கிளை பையில் வண்டோடும் கிடந்த. அப்படி அழகான அவருடைய மட்டமான முகம், சந்திரன் போன்ற முகங்கள், அழகாக அவருடைய கரிய மேகத்தை போன்ற அவருடைய தேகம், அப்படி இருக்கக்கூடியவரை என்ன பார்க்கறாங்களா, உள்ள வெளியிலிருந்து அப்படியே பார்க்கக்கூடியவர்கள் அந்த பெண்கள் எல்லாம் மற்றவர்களும் சேர்ந்து அப்படியே அவரை முன்ன பின்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து விவரிக்கிறார் கம்பன். அந்த தனக்கே உரித்தான பாணியிலே அழகாக அவர் வந்து நின்னத, அவரை பார்க்கக்கூடிய விஷயங்களை அதெல்லாம் அழகாக அவர் விவரிக்கக்கூடிய இடங்களாக இருக்கு. சரிந்த பூவுல மழையோடு கலை உற தாழ்வ பரிந்த பூவுல பனிக்கடை முத்து இனம் படைப்ப எரிந்த பூவுல இளமுளை இழை இடை நுழைய விரிந்த பூவுல மீனுடை வானுடன் வானின்றும் வீழ்வ. சரியா? அழகாக மழை அப்படின்னா மழை என்று சொன்னால் மேகம். இந்த மேகத்துல இருந்து, மேகம்ங்கிறது எதுக்காக சொல்றான்? கருத்த மேகம். இந்த கருத்த மேகத்தை எதோடு ஒப்புமை சொல்கிறார்? கூந்தல்னு சொல்றார். பெண்களுடைய கூந்தலில் இருந்து என்ன ஆச்சா, சரிந்த பூ விழ, அவங்க தலையிலிருந்து பூவானது சரிந்து கீழே விழுது. அதை கூட கவனிக்கல, அவங்க அப்படியே ஓடி போய் ராமரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? பரிந்த பூ விழ, அவங்க எடுத்து எரிந்த மலர்கள் அப்படியே தூக்கி எறிகிறாங்க. யார் தூக்கி எறிகிறாங்க? அந்த தன்னுடைய அந்த முத்துகள் கூட அந்த குளிர்ச்சியில தோத்து போகுமா, ஆனா அந்த அளவுக்கான குளிர்மையான மலர்களை எல்லாம் அவர்கள் தூக்கி எறிகிறார்கள். எடுத்தெறிந்த மலர்கள் உள்ளன. சரியா? அதுபோல மகளிர்கள் அணிந்திருக்கக்கூடிய கழுத்திலே, அந்த மார்பகங்கள் பக்கத்திலே அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் கூட அப்படியே என்ன ஆச்சா, அதிலே இருந்து அவர்கள்
தலையிலே வைத்திருக்கக்கூடிய பூ கூட வாடி கீழே விழுந்ததாம், அப்படி ஒரு ஆசையினாலே. அது மட்டும் இல்லாமல் தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், இவங்கெல்லாம் இவ்வளவு சமாச்சாரங்கள் பண்றதுனால தேவர்கள் விண்ணுலகத்திலே இருந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் எடுத்து பறித்து போட்டார்களாம். நட்சத்திர பூக்கள் எல்லாம் வந்து விழுந்தனவாம். இதெல்லாம் எதற்காக? இது ஒரு ஒப்புமை. என்ன காரணம் அப்படின்னா, இது அநேகமா தன் குறிப்பேற்றணின்னு சொல்ற மாதிரி அவரை பாராட்டுகின்றவர்களாக, அவரை மேலிருந்து கீழாக அனுபவித்தவர்களாக அங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு சமாச்சாரம். வள் உரை கழித்து ஒளிர்வன வாழ் நிமிர் மதியம் தள்ளுற சுமந்து எழுதரும் தமனிய கொம்பில் புள்ளி நுண் பனி பொடிப்பன பொன்னிடை பொதிந்து எள்ளுடை பொறி விரிவன உளசில இளநீர். இப்ப இது வந்து அழகாக அவர்கள் அவர் மீது ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அவர் மீது இருந்த ஆசையினுடைய வெளிப்பாட்டை அவர் வந்து அவங்க மேல வந்து காதல் கொண்டார்கள், அவங்க உடம்பெல்லாம் பசலை பூத்தது அப்படிங்கிறதையெல்லாம் கம்பன் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல அவர் எழுதுறார். அப்படின்னா என்ன, சில பெண்கள் அவர் மேல ரொம்ப ஆசையப்பட்டாங்க. அந்த அளவுக்காக அழகாகவும் இருக்கக்கூடியவனாக அங்கே ராமன் இருந்தான் அப்படிங்கிறத பேசியிருக்கார். சரி, அது நமக்கு அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இதெல்லாம் வந்து என்ன, இதெல்லாம் அவர் தேர்ல வருகின்ற பொழுது அவரை பார்த்து ரசித்த மக்கள் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நம்ம கதைக்கு வருவோம் நேரடியாக. அடுத்ததாக என்ன பண்றார் ராமர்? இப்ப தயரதனை வந்து பார்க்கணும். ராமர் நேராக தயரதனை பார்க்கிறார். ஆயது அவ்வழி நிகழ்தர ஆடவரெல்லாம் ஆயை முன்னிய கன்று என நின்று உயிர் தளிர்ப்ப. இது வரைக்கும் என்ன அழகாக கம்பன் என்ன சொன்னா, பெண்களுக்கெல்லாம் காதல் வருகின்றது போல் பெண்கள் நாணத்தை விட்டவர்களாக அவரை பார்க்கணும்னு ஓடி வந்து நின்னார்கள் எல்லாம் சொன்ன கம்பன் தாங்க முடியல. கம்பனே ராமனை ரசிச்சிருக்காங்கிறது இதுதான் இடம். என்ன சொல்றான், அட போப்பா, பெண்கள் என்னப்பா, ஆண்களே ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ராமன். என்ன சொல்றான் பாருங்க, ஆடவர் எல்லாம் என்னையா தாயை முன்னிய கன்று என. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் பசுவை நினைத்த கன்றை போல் ஆடவர்கள் எழுந்து நின்றார்கள். அப்போ இத்தனை கண்ணு குட்டிக்கும் யாரு தாய் பசு? ராமன். அப்ப ராமன் தான். அவர் மட்டும் இல்ல, யாரோட வரானா, தூய தம்பியும் தானும் அச்சுமந்தரன் தேர்மேல் போய் அகம் குளிர் புரவலன் இருந்துழி புக்கான். அங்கே இருக்கக்கூடிய தயரதனுடைய இடத்திற்குள்ளே, மண்டபத்திற்குள்ளே யாரோட போயிருக்கான்? தனியா போகல. இங்க பாருங்க, நமக்கு சொல்லும் போது ஆரம்பத்துல என்ன சொன்னார்? ராமர் எழுந்தாருன்னு தான் சொன்னான். பின்னாடி லக்ஷ்மணன் வந்திருக்கான். இந்த இடத்துல வருதா தூய தம்பியும். சரியா? அப்ப லக்ஷ்மணனும் பின்னாடி வந்திருக்காரு, ராமர் பின்னாடி வந்திருக்கான். அண்ணாக்கு பின்னாடி நானும் வரேன்னு வந்துட்டான். அப்புறம் எங்க ராமர் போனாலும் லக்ஷ்மணன் ஓடி வந்துருவார். அது இணை புரியாத ஒரு என்ன சொல்ற நகமும் சதியும் போல் ரெண்டும் அப்படி ஓடி வந்து ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அப்புறம் தயரதனுடைய மண்டபத்துக்குள்ள வர்றாங்க. வந்து தயரதனை பார்க்கிறாங்க. இப்போ தயரதன் அப்படி பாக்குறான். மாதவன் தன்னை வரன்முறை வணங்கி. பாருங்க, முதல் வார்த்தை, முதல் வணக்கம் யாருக்கு? அப்பா இருக்கார் அவையில, அப்பாவை பார்க்கத்தான் வர்றான். யார் வணக்கம் முதல்ல? வசிஷ்டர். மாதவன் தன்னை வரன்முறை வணங்கி. முதல் வணக்கம் வசிஷ்டருக்கு. வசிஷ்டருக்கு நமஸ்காரம். வாழ் உழவன் பாத பங்கயம் பணிந்தனன். அடுத்ததாக தசரதனுடைய பாதத்தை பணிந்தான். பணிதலும் அணையான் காதல் பொங்கிட கண் பனி உகுத்திட கனிவாய் சீதை கோன்கனை திரு உரை மார்பகம் சேர்ந்தான். இப்போ தயரதனுக்கு அவனை பார்த்த உடனே கண்ணிலிருந்து அப்படியே காதல் பொங்குகின்ற மாதிரி, கண் பனி உகுத்திட, கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டு. தயரதனுக்கு சந்தோஷம், காதல்.
இன்ப கண்ணீர் அப்படியே சொரு. என்ன செய்யறான் சீதை, கனிவாய் சீதை கொங்கனை திருவுரை மார்பகம் சேர்ந்தான். அழகான சீதை, அந்த சீதையை ஏற்றுக்கொண்ட அவனுடைய மார்பகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது சீதை சேர்ந்த மார்பகம்னா ராமனும் சீதையை அணைத்து கொண்டார்கள், ஆகவே நடந்த மார்பகம் இல்ல. சீதை சேர்ந்த மார்பகம்னா என்ன? நாராயணனாக இருக்கக்கூடிய ராமன் அவனுடைய மார்பகத்திலே இருக்கக்கூடிய சீதை இல்லையா? அந்த மார்பகத்தை யார் என்ன பண்றான்? இருகத் தழுவிக்கொண்டான் தயரதன். சரியா? இருகத் தழுவிக்கொள்றான். திருவுரை மார்பகம் சேர்ந்தான். அப்படியே கட்டிக்கு அணைச்சிக்கிறான் தம் பிள்ளைய. கட்டி அணைச்சதுக்கு கம்பன் ஒரு விளக்கம் கொள்றான். நலங்குள் மைந்தனை தழுவினன் என்பது ஏன்? கம்பனே கேள்வி கேட்டு கம்பன் ஒரு பதில் சொல்ல போற இருப்பான். ஏம்பா பிள்ளைய ஏன் திடீர்னு கட்டி பிடிச்சான்? நம்ம உடனே சொல்லலாம் அன்பினால் கட்டி கொண்டான். அது மட்டும் இல்லையா, இது பாருங்க அழகா சொல்றார். நளிநீர் நிலங்கள் தாங்குற நிலையினை நிலையிடை நினைத்தான் விலங்கல் அன்ன தின் தோளையும் மெய்த்திரு இருக்கும் அலங்கல் மார்பையும் தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான். அப்படியே ஐயா, நாளைக்கு இவன் இந்த சக்கரவர்த்தியாக, இந்த நாட்டை ஆளுகின்றவனாக, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலப்பலன்களை எல்லாம் பார்க்கக்கூடியவனாக, ராஜாங்கத்தை சுமக்கக்கூடியவனாக, பணியை சுமக்கக்கூடியவனாக, வீரமிக்கவனாக இருக்கக்கூடிய ராமனுக்கு அவனுக்கு அந்த தோல் வலிமையும் உடல் வலிமையும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தசரதன் கண்டுபிடிச்சான். எப்படி? ஏன்னா அவன் அளவு இருக்கான்னு பார்க்கணுமா. என்னன்னா அவன் வீரன் தானே, அவன் வீர பராக்கிரமத்தை கொண்டவன். அவனுடைய தோள்களினாலே ராவனுடைய தோளை அளந்தான். எப்படி சொல்றான் பாருங்க. அலங்கல் மார்பையும் தனது தோள் மார்பு கொண்டு அளந்தான். அப்ப அளந்து பார்க்கணும். எப்படி பாருங்க, பிசிக்கலாவும் ஃபிட்டா இருக்கானான்னு யோசிச்சிருக்கான் ராமன் இல்லையா? நீங்க பாட்டா ராஜான்னு கொடுத்துட்டு ஒருத்தரை நம்ம ராஜான்னு கூப்பிட்டா கூஜா மாதிரி ஒருத்தர் வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஐயா ராஜா அப்படின்னா அவன் இருக்கத்திலே உள்ளியா ஒருத்தன் வந்து நின்னு இல்லையா, அவனை பார்த்தாலே நமக்கு ராஜாவா இவன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு ஒரு மனுஷன் ஒரு உடம்ப பார்த்தா ஒரு புஷ்டியா இருக்க வேண்டாமா? ஒரு பிசிக்கலி ஒரு சாமிங்னஸ் தேவை இருக்கு இல்லையா? அந்த உயரம், அந்த வீரம், ஒரு கம்பீரம் அந்த சரீரத்தில் இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் யோசிக்கிறான் தயரதன். அப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க சரி, ஆனா அவனுக்கு பிசிக்கலி ஃபிட்டா இருக்கானா? அப்ப என்ன பண்ணானா, தன்னுடைய மார்பகங்களை கொண்டு தன் தோளை கொண்டு தன் பிள்ளையினுடைய தோளையும் மார்பை அளந்து பார்க்கான். இவனுக்கு வீரம் இருக்கா? இவன் சமாளிப்பான? ஏன்னா நாளைக்கு இவன் தானே ராஜாவா உட்கார போறான் இல்லையா? பண்ணிட்டு சொல்றான், ஆண்டு தன் மறந்து இறையி உவந்து அன்புற நோக்கி கட்டிப்பிடிச்சுக்கிட்டான். மார்பை தழுவினான், தோளை தொட்டு பார்த்தான். அது என்ன சார், அது அது பரம்பொருள் அங்க நிக்குது. தோளை கண்டார் தோளையே கண்டார் முதலே சொல்லிட்டான் கம்பன். தோளை பார்த்தா தோளையே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? தாழ் கண்டார் தாளே கண்டார். அப்ப அப்படி இருக்கக்கூடியவரை போய் இவர் அளந்து பார்த்தா என்ன ஒண்ணும் ஆக போறது இல்லை. அளந்து பார்த்தா நாம தான் சரண்டர். அளந்தவர் அவர் என்ன பண்ணிட்டாராம், அவனை அன்புற நோக்கி பூண்ட போர் மழு உடையவன் பெரும் புகழ் குறுக நீண்ட தோள் ஐய. எப்படி அந்த பரசுராமனுடைய இப்ப கூட பாருங்க யாரை அவர் வந்து இங்க சைட் பண்றாருன்ட்டு தயரதனுடைய சைட்டேஷன் எங்க போகுதுன்னு பாருங்க. பூண்ட போர் மழு உடையவன் பெரும் புகழ் குறுக. பரசுராமன் என்கின்ற ஒருவன் மழுவை ஏந்தி சத்திரிய குலத்தை அழித்தான். அந்த சத்திரிய குலத்தை அழித்த பரசுராமனுடைய புகழ் குறுக. அதற்கு காரணமாக இருந்தது என்னவா? அவனுடைய நீண்ட தோள்கள், ராமனுடைய நீண்ட தோள்கள். நிற்பயத்தெடுத்த யான்
நின்னை வேண்டி ஏந்திட விழைவது ஒன்று உளது என விளம்பும். யார நீ என்ன பண்ணிருக்க? பரசுராமனையே தோக்கடிச்ச நீ உன்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் இருக்குப்பா சொல்றது. இப்ப இது கேள்வி என்னன்னா, ராமரை நேரடியா பேசி என் பிள்ளையானவனே நீ, உனக்கு நான் சொல்லணும் ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன் பரசுராமனை சொன்னார்? என்ன காரணம்? பரசுராமனை வச்சு ராமனுக்கு அரசாட்சியை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்னென்றால் அப்பேற்பட்டவன், ஏன்னா தயரதனே பயந்துட்டான். ஞாபகம் இருக்கா? தயரதன் பயந்தது எங்கே? பரசுராமனிடத்துல ஓடி போய் சரன்னு போய் விழுந்தான். பரசுராமனை கண்டு ஐயா எங்களை எதுவும் செஞ்சிடாதேன்னு சொல்லி வருத்தப்பட்டான். பரசுராமனை கண்டு அந்த பரசுராமனையே சின்ன பிள்ளையா எதிர்த்து நின்று போராடினவன் யார்? தூக்கி அடிச்சுட்டானா இல்லையா? அவன் கொடுத்த வில்லையும் உடைச்சானா இல்லையா? அவனுடைய கர்வத்தை அடக்கினானா இல்லையா? அப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடியவனை அவர் அழகாக இங்க சைட்டேட் பண்றார். என்ன காரணம்? அந்த பரசுராமனை அடக்கிட்ட. இது ஒரு பெரிய பொருள் இல்லை. இனிமே உனக்கு வீரம் என்பது உன் உள்ளே இருக்கு. நீ என்ன பண்ணணும்? இதை எடுத்து நீ வேலை செய்ய வேண்டியதான் உன்னுடைய விஷயம். ஐய சாலவும் அலசினன். அப்பா உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா போச்சு. அரும் பெரு மூப்பு மெய்யது ஆயது. மூப்பு வந்துட்டதுப்பா. வியல் இட பெரும் பரம் விசித்து தொய்யால் மா நிலச்சுமை உரு சிறை துறந்து இனியான் ஒய்யல் ஆவது ஒரு நெறி புக உதவிட வேண்டும். என்ன அழகான வார்த்தை பாருங்க. உடம்பெல்லாம் அழுத்து போச்சு. சாலவும் அலசினன். அலைஞ்சு போச்சு, முடியல, தளர்ந்து போயிட்டேன். ஏன்? அரும்பெரும் மூப்பு வந்துச்சு. எனக்கு மூப்பு வந்துச்சு, வயதாய் போச்சு. தயரதன் வயசாகி போச்சுன்னு ஒத்துணுடான், தனக்கு மூப்பு வந்துட்டதுன்னு. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய உடம்ப விட்டு வியல் இட பெரும் பரம் விசித்து தோயல் மா நிலச்சுமை உரு சிறை துறந்து, இந்த பெரிய அரசுரிமை அப்படிங்கிற ஒரு பெரிய சிறையில் இருந்து விடுபடணும்னு நினைக்க. சரியா? என்னால இது இனி பார்க்க முடியாது. இனி யான் ஒய்யல் ஆவது, இதுலயே இருக்கிறது என்னால முடியாதுன்னு தோணி போச்சு. இந்த சிறையிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும். ஆகவே அதுக்கு நீதான்பா உதவி செய்யணும்னா ராமன். நேரடியா என்னன்னு சொல்லல, நீதான்பா ராஜாவா இருக்கணும்னு சொல்லல. என்னன்னு வார்த்தையை போட்டான். யோசிங்க, தயரதன் என்னன்னு வார்த்தையை போடுறான். நேரடியா ராமனை பார்த்து என்ன சொல்லிருக்கா? நீதான்பா நாளைக்கு ராஜா, போ போ வீட்டுல போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லல. என்ன வார்த்தையை சொல்லி சொல்றார்? எனக்கு மூப்பு வந்துட்டுது, நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன், சரியா? அதனால எனக்கு இந்த விடுதலை வேணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறான். யூ டூ மீ எ ஃபேவர்னு ஆரம்பிக்கிறான் இல்லையா? யூ டூ மீ எ ஃபேவர். கரெக்டா? என்ன அழகான வார்த்தை பாரு, என்ன அழகான வார்த்தை பாரு. அதுதான் வார்த்தை இல்லையா? அப்போ இந்த மாதிரியான அழகான வார்த்தைகள், அப்ப நீ எனக்கு உதவி செய்யுங்க இல்லையா? அழகான வார்த்தைகள் இதெல்லாம் தான் திருவள்ளுவர் முன்ன பின்ன போட்ட தன்னுடைய மக்கட்பேர்ல எழுதியிருப்பாரா என்னமோ எனக்கு தெரியல. அதுதான் அழகான வார்த்தைகள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல்ல, தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்லாம். இங்க பாருங்க, அப்பா மகனுக்கும் புள்ள அப்பாவுக்கும் செய்யக்கூடிய விஷயத்தை போடுறான் இல்லையா? தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி. சரியா? நல்ல பாருங்க, வார்த்தை பாருங்க. தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி, அங்க போடும்போது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி.
ரெண்டு வார்த்தை வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் இது இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்ட திருக்குறள்ல 3 மணி நேரம் பேசலாம். இங்கேயா உதவியை சொன்னா அங்கேயா நன்றியை சொன்னாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. அப்படி விஷயங்கள் வச்சிருக்காரு அவர். அப்போ அப்பா என்ன செய்யறாரா, அப்ப புள்ளை ஏதோ உதவி செஞ்சதுக்கு தான் நன்றி செய்யறான். உதவியை வாங்கின பிறகுதான் நன்றி கொடுக்க முடியும் நீங்க, இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்ச பிறகுதானே அதை நன்றி கடன் செய்வதற்குத்தானே நீங்க நன்றியை செய்ய முடியும். அப்போ முதல்ல பிள்ளை எதை சாதிக்கணும்? இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல், அதை முதல்ல செஞ்சிடணும். அப்ப அதுக்கு அப்பா என்ன நன்றியை கொடுக்கிறாரு? அவையத்து முந்தியிருப்ப செயல். இந்த அவை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஆட்கள் உடனே எழுதிட்டானுங்க, நிறைய கமெண்டேட்டர்ஸ் உடனே என்ன எழுதுனானுங்க, ஏதோ நல்ல நல்ல கற்ற கல்வி சாலையில கொண்டு போய் அதை பேசல அவர். அவை என்று சொன்னால் கற்றறிந்த ஞானிகள் அறிஞர்கள் இருக்கின்ற அவைக்கு அவனையும் ஒருவனாக சேர்த்து விட்டு ஞானத்தை பெற்றுக்கொள் என்று தந்தை வழிகாட்ட வேண்டும். அப்பா அதை செஞ்சுட்டார் முதல்ல, இல்லையா? ராமனும் செஞ்சுட்டான். ராமன் உதவி பண்ணிட்டான். என்ன உதவி? பிள்ளையே இல்லேன்னு சொன்ன தயரதனுக்கு பிள்ளை வரம் கொடுப்பது போல் வந்த ஒரு பிள்ளை. கரெக்டா? பிள்ளை களி தீர்த்தவன், அவனுடைய தாகத்தை தீர்த்தவன் ராமன். பிள்ளையா இறங்கினார். இறங்கினது மட்டும் இல்ல, நல்ல பேரை வாங்கி கொடுத்தார். பிள்ளை என்ன பிள்ளை சார், அப்படி பிள்ளை சார் அப்படின்னு. அதனால இவர் என்ன பண்ணார்? வசிஷ்டரிடத்திலே போய் குருகுலத்துக்கு சேர்த்தார். கரெக்டா? இப்போ ராமர் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தயரதனுக்கு. துபிட்ட டெக்னிக்கலி பாசிபிள்னு நீங்க பாத்தீங்கன்னா, வசிஷ்டர் தான் குருகுலத்துல பண்ணார். குருகுலம் முடிச்ச உடனே கையோட இங்க வந்த உடனேயே திரும்பவும் விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போயிட்டார், வெளியில போயாச்சு. சரியா? அப்ப தயரதனுக்கும் தனிப்பட்ட முறையிலே இவருக்கும் எதுவும் ஒரு பெரிய லைபிலிட்டி இல்லை, எக்ஸப்ட் ஃபாதர் சன் ரிலேஷன் தான். ஃபாதர் சன் ரிலேஷன் தான். ஆனாலும் வெளியே போனாலும் கூட ராமன் தகப்பனுடைய பேரை எங்கேயும் கெடுக்கல. அதனாலதான் ராமர் மீது அவருக்கு இருந்த ஒரு அன்பு, ராமர் மீது அவனுக்கு இருந்த காதல். அதனாலதான் தைரியமா ராமனிடத்துல என்ன கேட்கிறான்? நீ எனக்கு ஒரு உதவி செய்யப்பாங்க, இல்லையா? நீ எனக்கு ஒரு உதவி செய். என்ன உதவி? இந்த அரச பதவியெல்லாம் விட்டுட்டு நான் துறவரத்துக்கு போகணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண. உரிமை மைந்தரை பெறுகின்றது, உரு துயர் நீங்கி இருமையும் பிறர்க்கு என்பது பெரியவர் இயற்கை. தர்மம் அன்ன நின் தந்த யான் தளர்வது தகவோ, கருமம் என்பையின் செய்யின் என் கட்டுரை கோடி. உரிமை, எல்லா உரிமைகளும் பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லா துயரங்களையும் நீக்கி இன்மை மறுமை என்கின்ற இரு விஷயங்களிலே இன்பங்களை அடைந்து இருப்பது பெரியோர்களுடைய இயல்பு. ஆகவே அதே போல நான் உன்னை பெற்றெடுத்தேன், நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு நானு அரசாட்சியை தரப்போறேன்பா. அதனால உன்னை மகனா பெற்றெடுத்து, அறமே போன்ற உன்னை மகனாக பெற்றெடுத்த தர்மம் அன்ன நின் தந்த யான். யாரு நீ? தர்மம் அன்ன, தர்மமே உருவான நீ, அறத்தின் நாயகனாக நிற்கக்கூடிய உன்னை பெற்ற நான் மனம் தளர்ச்சி அடையலாமா? தளர்வது தகவோ, இல்லையா? அதனால நீ என்ன செய்யணும்? எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், அந்த உதவியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி அழகாக தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய விஷயத்தை அவர் ஓபன் பண்றார். என்ன கேட்க போறார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். என்ன கேட்கிறார்,
அதுல அவர் என்ன பேச வர்றார், அதனால அவருக்கு என்ன வேணும்னு சொல்ல வர்றார், இது ராமன் இதை கேட்ட மாத்திரத்தில் ராமர் எப்படி ரியாக்ட் பண்றார் அப்படிங்கறதெல்லாம் நாம வருகின்ற அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆகவே தயரதனும் ராமனும் சந்தித்து பேசுகின்ற ஒரு காட்சியில நம்ம இப்ப வந்துடும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்களை மேலும் சிந்திப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். நன்றி, வணக்கம்.